ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போது சிக்கன் கறி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் முதல்ல நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேன் எடுத்துகிட்டு ஆயில் தேவையான அளவு எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. சிக்கன் கறிக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். ஒரு பிரியாணி இலை, அப்புறம் 2 லவங்கம், ஒரு பட்டை, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இது சிக்கன் கறிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ 2 ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்ல ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிக்கன் கறிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ 3 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் வெங்காயம் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் வதக்கிக்கிறேன். இப்போது 2 தக்காளி சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம சேர்த்து நம்ம வதக்கும் போது தான் அந்த சிக்கன் கறி நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா. எந்த பிராண்டாக வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஆச்சி பிராண்டை சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க சிக்கன் மசாலா. 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் அப்படியே நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க லைட்டாக கொஞ்சம் அந்த மசாலாலாம் சேர்கிற மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு ஒரு சிக்கன் வேகிற வரைக்கும் மூடி வச்சுட்டு ஃபைனலாக நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். இப்போ சூப்பரான ஒரு சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.